இப்ப நிறைய பேர் இங்க இருக்குது எப்படின்னா, உங்களுக்கு விடுதலை வேணும்னா அது ஒரு பாஸ்டரோ இல்ல தேவனோ உங்களை வெட்டி வெட்டி உண்டாக்க வேண்டியதா இருக்கு. 10 அடி அடிச்சு அப்புறம் தேவ சமூகத்தில் போய் ஒப்புரவாகி அந்த விடுதலையை பெற வேண்டியதா இருக்கு. தேவன் என்ன விரும்புறாருன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ விடுதலையை பெறாத, தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் இல்லை, நான் வாழ்றது போல தான் வாழுவேன், அப்படிதானே, நான் சாப்பிட்றது போல தான் சாப்பிடுவேன். வந்து என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு பையன், அந்த பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன 10 ஆக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார், என்னை 10 மடங்கு ஆக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார். நான் அதை சும்மா எல்லாம் சொல்லலை, அப்படி தான் வருவார். இப்போ அந்த நபர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் பல முறை, தம்பி எக்ஸசைஸ் பண்ணுறான்னு. நான் எக்ஸசைஸ்லாம் என்னென்ன பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நானே சொல்லியிருக்கேன், தம்பி வயசு கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த உடலுக்கு நீ என்ன பண்ணு, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு. அவர் அப்படி தான் இருந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அவன் ஜிம் கோச்சாக இருக்கான். அவன் எங்கே போயிடுறான், ஒவ்வொரு காம்படிஷன் போய் ஜெயித்துட்டு வந்துடுறான். உடல் கட்டமைப்பாக வச்சுருக்கான். அவனுடைய உடலை பார்க்கும்போது எங்கடா போச்சு கிலோ கணக்கில் இருந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாச்சு. இதை மருந்தோ மாத்திரையோ பண்ணல, அவனுடைய முயற்சி அதை பண்ணிச்சு. அவன் என்ன பண்ணான், போய் எக்ஸசைஸ் பண்ணி என்ன கடந்த நாட்கள் என்னை பார்க்க வருகிற போது யாரா இவன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இதை எதன் மூலமாக தான் மாற்ற முடிஞ்சிச்சு, அவன் தீர்மானிச்சனால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சு. நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாஸ்டர் தீர்மானிச்சுட்டா, தேவன் தீர்மானிச்சுட்டா என் வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுமை மாறணும்னா, அது எந்த விதமான சுமையாக இருந்தாலும் சரி, அது மாறணும்னா முதல்ல யார் நினைக்கணும், நம்ம நினைக்கணும். இப்போ மாற்றங்கிறது முதல்ல எங்கேருந்து உருவாகணும், நம்மிடத்திலிருந்து உருவாகணும்.